ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கஸ்டமைஸ்ட் 1 kg ரோஸ் மில்க் கேக் எப்படி பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு எக்லெஸ் கேக், எக்லெஸ் ஸ்பாஞ்சஸ் ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள் டெக்ஸ்சர் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ட்டு. இதை நம்ம நீட்டாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு தென் ஐசிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐசிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் கேக் வச்சுட்டு ரோஸ் மில்க் சிரப் வச்சு நல்லா சோக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் விப்பிங் க்ரீம் கொடுத்துட்டு சாக்லேட் சிப்ஸும் ஃபில்லிங்ஸாக கொடுத்து நெக்ஸ்ட் லேயர் ஆஃப் கேக் வச்சு அகெயின் ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா லேயர்ஸ்க்கும் பண்ணதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜ்குள்ளே செட் பண்ணி எடுத்துக்கலாம். பிகாஸ் இது எக்லெஸ் வெர்ஷன் அண்ட் ஸ்பாஞ்சஸ்குள்ளே ரோஸ் மில்க் சிரப் நல்லா சோக் ஆகணும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் மெயின் ஐசிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் க்ரீம் வச்சுட்டு ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு டர்ன் டேபிளை சுற்றி விட்டால் போதும். சூப்பராக கவர் ஆகி கிடைக்கும் நம்மளோட கேக். அப்புறமா ஸ்க்ரேப்பரை வச்சு நல்லா நீட்டாக ஸ்க்ரேப் பண்ணி விட்டால் போதும். இப்போ நம்மளோட கேக் நல்லா ஈவனாக கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமா இப்போ கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது டைனோசர் தீம் கேக் அப்படின்றதுனால கேக்கோட டாப் அண்ட் சைட்ஸில் அங்கங்கே க்ரீன் கலர் டச் பண்ணி விட்டுருக்கேன். கிளைண்ட்டுமே இந்த மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க. இது டைனோ தீம் அப்படின்றதுனால க்யூட்டான டைனோசர்ஸோட பிக்சர்ஸுமே நம்ம கேக்கில் செட் பண்ணிக்கலாம். இந்த பிக்சர்ஸ் ஆல்சோ கிளைண்ட் தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா கிராஸ் நாசல் யூஸ் பண்ணி கேக்கோட சைட்ஸ் அண்ட் டாப்பில் கிராஸ் டிசைனும் கொடுத்துக்கலாம். ஃபைனலி கேக் டிசைன் இந்த மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கும் இந்த கேக் டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் குழந்தைங்களோட பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்க்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ் கேக் வேணும் அப்படின்னா ரியா ஹோம்மேட் கேக்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். தேங்க்யூ.